பண்ணிட்டோம் நம்ம பண்றதை பண்ணுவோம். இன்னைக்கு டோக்கன் அப்ப எதுக்கு போட்டு கொடுத்தீங்க நீங்க? இதனால நாங்க வந்தோமா? டோக்கன் கார்டு கட்டி இதனால வந்தோம். இந்தாயா டோக்கன் கார்டு இந்தாயா இன்னைக்கு டேட் போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் இன்னைக்கு வந்தேன். இப்ப வந்து நம்பர் இல்லன்றாங்க. சொந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீட்டுல தான் இருக்கேன். குடிங்க, ஸ்கேன் பண்ணிடுறீங்க. குடிங்க. மழை நிவாரண நிதியாக தமிழக அரசு 6000 ரூபாய் அறிவித்திருந்தது. இதற்கான டோக்கனை எடுத்து சென்ற பெண்ணிடம் உங்கள் குடும்ப அட்டை எண் இல்லை என கூறிய அதிகாரிகளை வெளுத்து வாங்கியுள்ளார் அந்த பெண். இந்த பதிவானது இணையத்தில் எல்லாம் தருவோம், எல்லோருக்கும் தருவோம், ஆனால் தரமாட்டோம் என்பதுதான் திராவிட மாடல் என்று இணையவாசிகள் கலாய்த்து வருகின்றனர். தென் மாவட்டங்களில் புயல் மழை வெள்ளம் காரணமாக கடுமையாக பாதித்திருந்தது. அதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ள நிவாரண நிதியாக 6000 ரூபாய் அறிவித்திருந்தார். இதற்காக டோக்கன் வழங்கும் பணி 2 நாட்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டது. இந்நிலையில் பெண்மணி ஒருவர் டோக்கனை எடுத்துக்கொண்டு ரேஷன் கார்டை ஸ்கேன் செய்யுங்கள் என்றும் ரேஷன் கடையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் ரேஷன் கடை ஊழியர்கள் லிஸ்டில் பெயர் இல்லை, பெயர் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் என்றும் பதிலளித்தனர். இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் மழை நீர் எங்கள் வீட்டில் நிறைந்திருந்தது இந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் தெரியும், அரசு அதிகாரிகளுக்கும் லிஸ்டில் பெயர் இல்லாதவர்களுக்கும் பணம் கொடுத்துள்ளனர் என்று கொதித்தெழுந்து கேள்விகளை எழுப்பினர். தொடர்ந்து திராவிட மாடல் அரசு தமிழக மக்களை வஞ்சித்து வருகிறது என்பதுதான் மக்களின் மனநிலையாக உள்ளது. மேலும் டோக்கன் சிஸ்டம் என்று சொல்லி இந்த 6000 ரூபாயிலும் பாதியாவது கொள்ளையடிப்பதுதான் திராவிட மாடலின் கொள்கை என்று இணையவாசிகள் கருத்து கூறி வருகின்றனர்.